இத்த இத்த இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? டீ எதுவும் போட்டுட்டு வரேன், சாப்பிட்றீல? தண்ணி கூட காலையில இருந்து குடிக்கல. ஏத்த இந்த ராத்திரி படுக்கிற நேரமே வந்துருச்சு, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இல்லம்டி, எனக்கு எதுவும் வேணாம். பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தியா? எதுவும் சமைச்சியா இல்லையா? பிள்ளைகளாம் சாப்பிட்டுட்டு படுத்துருச்சுவ. இந்தா நீங்க அவரு தம்பி 3 பேரும் தான் சாப்பிடல. ஏத்த நீங்க சாப்பிட்டாதான் உங்க மாமா 2 பேரும் சாப்பிடுவாங்க. வாங்கத்த, உங்களுக்காண்டி இல்லைனாலும் அவைகளுக்காவது வந்து ஒரு வாயாவது சாப்பிடுங்க. ராத்திரி நேரத்துல வயித்த பட்னி போட்டா என்னத்துக்கு ஆகுறது? அக்கா வா வசந்தி, சாப்பாடு செஞ்சியாமா? இந்தா சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சிருக்கேன், கொண்டு போறியா? அக்கா நீ சமைச்சான்னு கேட்கறதுக்கு நான் வந்தேன், என்னையும் சாப்பாடு எடுத்துட்டு போறியான்னு கேட்கறேன். நானும் சாப்பாடு செஞ்சது மத்தியானம் செஞ்சது அப்படியே தான் இருக்குக்கா. நீ சாப்பாடு எதுவும் செஞ்சியா, என்ன செய்யறீன்னு பார்க்க தான் வந்தேன். அதெல்லாம் சமைச்சம்மா. இந்த யாருமே ஆனால் சாப்பிடல, பிள்ளைய மட்டும் தான் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுச்சுவ. ஏக்கா சாப்பிடலையா என்ன? யார் வீட்லயும் எதுவும் பிரச்சனை நடக்காமல இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யுது, அதுக்காக பட்னி கிடந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்குதாண்டி, ஆனாலும் இவள மாதிரி யாரும் ஒரு குட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டு போகல இல்லையா? வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு போன சிரிக்கி அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு போனா என்னட்டி? எதுக்கு தெருவில் ஒரு வீடா நின்று ஒவ்வொருத்திக்கிட்ட ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போகணும்? ஏன்ட்ட வீட்டுல எதுவும் பிரச்சனைனா டயனாவும் அவ அம்மாவும் எப்பவும் இப்படிதான் செய்வாங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவ செஞ்சதை ஏன் இப்படி செஞ்சா ஏன் இப்படி செஞ்சான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? அதானே பண்ண, அவ எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்லாம கம்முன்னு வாய முடிக்கிட்டு போயிருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். 1-9ன்னு சொல்ற ஆளு டயனா, அவ எப்படி வாய முடிக்கிட்டு போவா? அவ ஆட்டா அதுக்கும் மேல. அக்கா நீ சாப்பிட்டியா? இவ யாரும் சாப்பிடல, நான் எப்படி சாப்பிடுறது? என்ன வீட்டுல ஆளாளுக்கு அவங்க சாப்பிடல இவங்க சாப்பிடலன்னு போட்டி போட்டுட்டு கிடக்குறீங்க. இப்ப நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்களா இல்ல நான் சின்ன பொண்ணை கூட்டியாரட்டுமா? அவளை எதுக்கு கூட்டியார போற? ஆமா நீங்களும் சாப்பிடலன்னா சோறு மிச்சப்படும்ல. சின்ன பொண்ணு வந்து அவ ஒரு ஆளா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவா, அதுக்குதான். ஏடி அதெல்லாம் எப்படியாவது வலுக்கட்டாயம் பண்ணியாவது எல்லாரையும் சாப்பிட வச்சிருவோம்ட்டே. பரவாயில்லக்கா, ராத்திரத்துக்கு நானும் சின்ன பொண்ணு இங்கே வந்து படுத்துக்கலாம்னு இருக்கோம். அவங்க வந்து வரக்கட்டுமா? வீட்டுல பிள்ளைகளெல்லாம் தனியா போட்டுட்டா வருவேன். பிள்ளைல தனியா போட்டுட்டு வர்றதோ பிள்ளைய கூட சேர்ந்துதான். பிள்ளைய ரெண்டத்தையும் கூப்பிட்டு தான் வரப்போறேன். யாரையும் யாரு கூடயும் பேச மாட்டேன்றீங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். ராத்திரில படுத்தா யாரும் உறங்கவும் மாட்டீங்க. அதனாலதான் சின்ன பொண்ணு இன்னைக்கு ராத்திரி இங்க படுத்துக்கலாம்னு கேட்டா. நானும் சரி நல்ல யோசனையா தான் இருக்கு, அங்க போய் ஒரு நாள் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சின்ன பொண்ணுக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தெரியுமாத்தா? எதுக்குமா வீஞ்சரமா? சின்ன பொண்ணுக்கு மாமியா அவளை எதுவும் சொல்ல போறா? அவ வந்தாலாவது ஏதாவது அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும், அதுக்குதான் பாக்குறேன். எவ வந்தா கலகலன்னு இருக்கும் வசந்தி? உன்னை தாண்டி சொல்றாங்க. என்னது வசந்தி என்னையோ புகழ்ந்து பேசுறாளா? ஐயோ எங்கேயாவது அடமழை அடிச்சு பூந்து எடுத்துக்கிட்டு வரப்போகுது. சின்ன பொண்ணு நான் உன்னை பத்தி சொல்ல மாட்டேனா? ஏன்ட்டு இப்படி நேரம் உன்னை பத்தி பெருமையா தான் சொல்லிட்டு இருந்தேன். ராத்திரிக்கு அக்கா வீட்டுல போய் படுத்துக்கலாம்னு சின்ன பொண்ணு தான் சொன்னானே. 2 பேர்கிட்டயும் இப்படி நேரம் உன்னை பத்தி தாண்டி புகழ்ந்து சொன்னேன். ஐயோ வசந்தி போதும் போதும் போதும், ரொம்ப புகழ வேணாமா, ரொம்ப புகழ வேணாம். சத்தியக்கா என்ன உன் மாமியார் இன்னும் பீலிங்ஸ்ல இருந்து வெளில வரலையா? ஓடி போன மருமலை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. வேணும்னா போய் கூப்பிட்டுட்டு வரலாமா? என்னடி கிண்டல் பண்றியா? இல்ல சும்மா நக்கல் பண்றேன். அடி இவகிட்ட பேச ஆரம்பிச்சா மனசால நிம்மதியா உட்கார விட மாட்டா. இந்தா எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சோண்டு கஞ்சி இருந்தா போட்டு கொண்டு வா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுக்கிறேன். அவனுங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி சாப்பாடு கொடு, மறந்துடாத என்ன? இல்லத்த நான் எப்படி மறப்பேன், சாப்பாடு கொடுக்குறேன். அம்மா சின்னவன் எங்க போனான்னு தெரியுமா? அவனை ஆளையே காணோம். ஆமாத்த நான் கூட சாப்பிட்றதுக்கு தேடுனா ஆளையே காணோம், எங்கன்னு தெரியல. உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு எங்கேயாவது வெளில போயிருப்பாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க போனாருன்னு உங்களுக்கும் தெரியலையா? இல்லம்மா எங்க போனான்னு தெரியல. உன் பெருசா எங்க போயிருக்கா? இந்த லட்சுமி எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல, அதே 7 மணிக்கு வேலை வா ராசு காசு தாரம்னு சொன்னாங்க, அது வாங்குறதுக்கு தான் போயிருக்காரு. அப்ப ராசு கூட தான் அவன் போயிருப்பான். சரி 2 பேரும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் சாப்பாடு கூட என்ன. சரி நீங்க இப்படி உட்காருங்க, நான் உங்களுக்கு கஞ்சி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏனாத்தா எனக்கு காலையில இருந்து உட்காந்து ஒரே அலுப்பா இருக்கு, நான் நானே போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். வந்திருக்கலவல்ல நீ கொஞ்ச நேரம் அவ்வளோ கூட பேசிக்கிட்டு இரு, வரட்டுமா? நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பிள்ளைய கூட படுக்கிறேன். வசந்தி ராத்திரிக்கு வந்து தூங்குறதுனா இருந்தாலும் தூங்கு, சரியா? சரி. ஐயோ கடவுளே, ஒருவேளை சாப்பிடலனாலும் கிருக்கிருன்னு சுத்துது. என்னத்த சொல்ல, இந்த வயசான காலத்துல ஆண்டவன் ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார விட மாட்டாமல இருக்கு. ஏக்கா உன் மாமியா முன்னதுக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்லக்கா, எல்லா விஷயத்திலயும் உனக்கு சப்போர்ட்டா பேசுதுக்கா. என் மாமியில தான் இருக்க, எப்ப எனக்கு 7 எடுத்து விடலாம்னு பாத்துக்கிட்டு அவைய சப்போர்ட் பண்ணி என்னடி பண்ணியா? இது ஆனா ஒழுங்கா இல்லையே. என்னடி நான் என்ன ஒழுங்கா இல்ல? சொல்லுங்க நான் என்ன ஒழுங்கா இல்ல? அக்கா எனக்கு உன் மேல வர்ற ஆத்திரத்துக்கு சத்தியமா சொல்றேன், உன்னைய பலார்னு 4 அரை விட்டுருவேன் நானு. என்ன பேச்சு பேசுற? ஆமா சிறுபனே, உனக்கு கோபம் இல்லையா? எனக்கு அப்படியே கோபம் தலைக்கு மேல ஏறி போய் நின்னுச்சு மத்தியானாலாம். எதுக்காக அக்கா மேல உனக்கு கோபம்? எதுக்காக? சொரக்கால உப்பு இல்லன்றதுக்காக. கேக்குற பாரு கேள்வி கேனப் வச்சிருக்க மாதிரி. என்னடி அசிங்கசிங்கமாலாம் பேசுற? அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கிறேன். ஏய் என்ன ஆத்திரம் உனக்கு மேல? அடி நான் இதுவும் தப்பு பண்றேன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல 4 அரை விட்டு ஏக்கா நீ பண்றது தப்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்குல அது ஒண்ணுமா யாருக்கடி உண்டு? ஆமா உன் குடும்ப விஷயத்துல நான் இதுக்கு தலையிடணும். பத்திய பத்திய என்ன சொல்ற பத்தியா இவ சின்ன பொண்ணு பாருடி. அப்ப என் குடும்ப விஷயம் தானே, என் வீட்டுல உள்ளவங்க நாங்க தானே பட்டியம் கிடக்குறோம். எதுக்கு மத்தியானத்துக்கு மாஞ்சுக்கிட்டு சோறாக்கி கொண்டு வந்து சாப்பிட்டு சாப்பிடுன்னு நீட்டிட்டு கிடந்த? மனசு கேட்கல எனக்கு ஒண்ணுன்னா நீ வாரல அப்படித்தான்.
சொல்ற அவரு சொல்லு. என்னடி கோவம் உனக்கு என் மேல? சொல்லும்டி, என்ன கோவம்? என்ன கோவம்னா அவ்வளவு 2 பேரும் ஆத்தலமா அவ்வளவு அம்புட்டு பேச்சு பேசுறாளவ. எல்லாத்துக்கும் நீதான் காரணம், எல்லாத்தையும் நீ எழுதி எடுத்துக்க பாக்குறேன்னு சொல்லி உன்னை அப்படி இப்படிங்கிறளவ. நீ பாட்டுக்கு பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. நான் என்னடி பண்ணட்டும் அதுக்கு? அவ்வளவு மாதிரி பதிலுக்கு பதில் பேசினா சரியா போயிடுமா? ஏண்டி? ஏய் வசந்தி, ஆமா 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 சரியா சொன்னேன் அக்கா. எனக்கும் செம்ம கோபம் அவ பேசும்போதெல்லாம். நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன், அவளை மைத்த பிடிச்சு வெளியே துரத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஏய், நீங்க பேசுறதுலாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவளும் என்னைய மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே. ஏதோ ஒரு அல்ப எண்ணத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிவிட்டா, அதுக்காக அவளை மாதிரி நானும் பேசினா அவளும் நானும் ஒன்னாயிட மாட்டோமா? பேசுற வாயி பேசிக்கிட்டு தான் இருக்கும், வேற என்ன பண்ணிடும்? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அவ சீண்டணும், என்னை அவன் நோண்டணும்னு நினைச்சா அவதான் ஒன்னொன்னால நிப்பா. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், என்னதான் அவன் எனக்கு கெடுத நினைச்சாலும் நான் அவளுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் செய்யறேன். அதுக்கு ஆண்டவன் எனக்கு கூலி கொடுத்தா போதும். அவ பேசுறதுக்கு பதிலுக்கு நான் பேசிக்கிட்டு, அவ செய்யற மாதிரி பதிலுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா நானும் டயனாவும் ஒண்ணுதான். அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். வீட்டுல சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வா. இந்த விஷயம் எல்லாம் எதுவும் உன் நாத்து நகருக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சிருந்த நேரத்துக்கு ஆடுன்னு ஆடி இருப்பாள. ஆமாமா, அவ மட்டும் யாரு? அவளும் இவ கூட சேர்ந்த வில்லாதி வில்லிதான். ஆனா நீ ரொம்ப பாவம், கையில கிட்ட மாட்டிக்கிட்டு சே எப்படித்தான் குடும்பத்தை ஓட்டுறதுன்னு தெரியல. நான் மட்டும் இருந்திருந்தா வச்சுக்க, எப்பவும் என் புருஷனை தனி கொடுத்துன பிரிச்சுக்கிட்டு போய் இவளெல்லாம் ஒரு வேளை சோத்துக்கு அலாட விட்டுருப்பேன். நீயும் மாமாவுன்றதால இவளுங்களுக்கு இழுத்து வச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நிக்கிறியே. தனியா பிரிச்சுக்கிட்டு போய் மட்டும் நான் என்னத்த வாரிக்க போறேன்? இப்ப இருக்கிற மாதிரிதான் அங்கேயும் இருக்க போறேன். அதுக்காக ஏதோ இங்கேயாவது கடந்துட்டு போவோம் வீடு. இதை பத்தி எல்லாம் எதுவும் பேச வேணாம். அவ பண்றது அவளுக்கே வந்து சேரும். அவ நல்லது நினைச்சா அவளுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லையா, அவ என்ன நினைக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவன் கூலி கொடுப்பான். எந்த காலத்துல இருக்கிற நீனு ஆண்டவன் கொடுப்பான் மாண்டவன் கொடுப்பான்னு இக்கா, இதெல்லாம் கலிகாலம் இக்கா. ஆண்டவனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. நமக்கு ஒருத்த ஒண்ணு செய்யறானா அவனுக்கு திருப்பி பதிலுக்கு நம்ம கொடுத்தாதான் உண்டு. இப்ப இருக்கிற காலத்துல ஆண்டவன் கெட்டவங்களை தான் நல்லா வாழ வைக்கிறான். எல்லாரும் வேணும், எல்லாருக்கும் செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா அழிஞ்சு ஒண்ணும் இல்லாததான் போறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஏ வசந்தி, என்னடி வானம் இருட்டுற மாதிரி இருக்கு? அத்தடி இருட்டு பிடிச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி இது இம்புட்டு காத்தடிக்குது? இது துணிகளை எதுவும் துவைச்சு போட்டுருக்கல? இல்ல இப்பமெல்லாம் பகல்ல துணியை துவைச்சு காய வச்சு எடுக்கிறதோட சரி, ராத்திரில துணியை துவைக்கிறதுல ஒண்ணும் செய்யறது இல்ல. ஆமா அக்கா, 3 மணிக்கு மேல எப்ப மழை வரும்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. இதுல துணி எங்க துவைச்சு போட்டுருது? நீ எதுவும் துணி துவைச்சு காய வச்சிருக்கியா? இல்லட்டி, இன்னைக்கு காலையில நான் இந்த வேலையை செஞ்சேன். எந்த வேலையும் செய்யல, எல்லாம் அப்படியே தான் கிடக்கு. மாமாவும் தம்பியும் வேற இன்னும் வரக்கணும். மழை இருட்டிக்கிட்டு வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. போன் போட்டு பாக்கணும். சரி போன் போட்டு அவையில சீக்கிரம் வர சொல்லு. மழை விட்டுடுச்சுன்னா நாங்க வாரம் என்ன. போங்கத்தா போங்க. இதான் வானம் இருட்டுறத பார்த்தா நல்ல மழை பிடிக்கும் போல இருக்கு. நீங்க போய் வீட்டுல வேலையை பாருங்க முதல்ல. இது வாடி சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை வந்துடும் தூர போடுறது போல இருக்கு. மழையில இப்ப யார் கெட்டது? எதுக்கு இப்ப மழை அடிக்குது? பகல் அடிக்கிற வெயிலுக்கு ராத்திரி குளிந்துகிட்டு கிடக்கதான் அவன். ஐயோ, என்ன மழை இப்படி பெய்யுது? எங்க போனாங்கன்னு தெரியல 2 பேரும். குடிகார பையன் எங்க போய் தொலைஞ்சாக்க தெரியல. மழை வேற வர மாதிரி இருக்கு. பொழுது விடுச்சா இவனை தேடுறது எனக்கு ஒரு வேலை. குந்தா நீ எப்படி உட்காந்து கிடக்கா பாரு. வேணா மினிக்கு கிடக்காதானே இந்த வயசுல மினிக்கிட்டு திரிகிறா. ஒரு வயசு பொண்ணு கட்டி கொடுக்கணும், அதுக்கு ஒரு நல்லது கெட்டது பாக்கணும்னு ஆத்தாளுக்கும் பிறந்தவனுக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. என்னடி என்ன என்னவோ என்னையத்தான் கரைச்சு கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா இருக்க. கரைச்சு கொட்டுறாங்க உங்களை. அவங்க எங்க போன? பொழுது போய் எம்பிட்டு நேரம் ஆகுது. வீடு வந்து சேர்ந்தானே என் ஆத்தா வீட்டுல படையில்னு காலையில போட்டாங்க. அப்ப போதை கூட கிளம்புன ஆளுதான். இன்னும் அவனை வரக்கானும். வருவானா இல்ல எங்கேயும் வம்பு பண்ணிட்டு வீழ்ந்துகிட்டு கிடக்குறானோ. வேளங்காதவன். என்னடி என் முன்னாடி என் மோன விளங்காதவன் குடிக்காரன் அவன் பண்ற? அம்பிட்டு கொழுப்படுத்து போயிடுச்ச உனக்கு? ஐயோ, ரொம்ப ஒழுங்கான பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்ட. பொட்டவி இழுத்து சுருந்துகிட்ட வந்து நிக்கிறத பாரு ரவுடி கடக்கா. டேய் வந்தானே வச்சுக்க எட்டு உதப்போம். வாடா வந்துட்டியா? வந்துட்டான் பக்கத்தவைய வந்துட்டான் வீணா பணவன். என்ன எதுக்கு இவன் பொண்டாட்டிக்கிட்ட நெஞ்சு நிமித்திக்கிட்டு எதுக்கு நிக்கிற? ஐயோ, ஒரு உலகத்துல இல்லாத பொல்லாத பொண்டாட்டி. இது திருட்டு சிரிக்கி முட்டு நேரம் என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? உன்னை எம்பிட்டு அசிங்கப்படுத்தினா தெரியுமா? உன்னை அவன் இவங்கனா கேன பையங்கற எல்லாம் அதை விடியா மூச்சுங்கற. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்டாட்டி தானே, என்னைய தானே சொல்றா. சொன்ன போறா ஏமா, என் பொண்டாட்டி நீ வயிற நினைச்சியா? அதெல்லாம் என்னைய செல்லமா கூப்பிடுற செல்ல பெருமா. பத்தியில நீ கண்டுக்காத. பா இப்படி வந்து உட்காரு. அக்கே, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். இவளை நீ ரொம்ப ஆட வச்சு ஆடிக்கிட்டு நிக்கிற. இதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது. நான் சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான். விடுமா கோவப்படாது. விடு. உட்காரு. என் முன்னாடி எப்படி எதுவும் பேசக்கூடாது. 10 மாசம் சுமந்து பெத்தவன் நானு. பெத்த பிள்ளைய நேத்து வந்து சிரிக்கி அவன் இவங்கற அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஆயிருந்தா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு முக்கியம். வாய மூடுங்கற. மூடிட்டேன். டக்கு ரொம்ப ஓவரா நடிக்காத. என்ன காலையில இருந்து எங்க போய் தொலைஞ்ச? என்ன வீட்டுக்கு நீங்க பூச படையலுக்கு போகணும்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சிருந்தா எங்க போய் சுத்திட்டு வர?
இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்லும் வாழை விட்டு படையலுக்கு போடணும் கோமா தங்கம் என்னடிய படையில தானே இப்போ உனக்கு போடணும் போட்டுட்டா சரியே மா உள்ள பைய அதை எடுத்துட்டு வா என் பொண்டாட்டி இன்னைக்கு பூசைக்கு கூப்பிட்டுட்டு போகல அதனால ஆத்தா கோவத்துல இருக்கா அவ கோவத்தை சீக்கிரம் குறைக்கணும் போமா போமா இப்படி நேரம் நீ அந்த பேச்சு பேசிட்டு அந்த சிரிக்கி காண்டி நான் போகணுமா? முடியாது போடா. முடியாத ஒண்ணல சரி விடு 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 இன்னைக்கு ஏதோ என் பொண்டாட்டிக்கு நல்ல நேரம் சரி விடு 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 என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியுறியா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு நிக்கிற? என்னத்த கொண்டு வரணும் இப்போ உனக்கு? என்ன ஏய் என்ன உங்க பல்லாருன்னு ஒண்ணு வச்சேன்னு பாத்துக்க பல்லு 32 கொட்டிக்கும் என்ன என் அம்மா முன்னாடி நீ கடங்காரன் அவன் இவன் வீணா பண்ணவ விளங்காதவன்னு சொல்லியிருக்கியா என்னடி சொல்லும் கட்டின புருஷனை இப்படி எல்லாமா சொல்லலாம் இல்லையா கட்டின புருஷங்கிறவன் யாருடியா கணவனே கண்கண்ட தெய்வம் இல்லையா சாமி அப்படி எல்லாம் சொல்லலாமா சொல்லு சாமியை சொல்லக்கூடாது, சாக்கடையை சொல்லலாம். நான் சாக்கடையா ஏட்டி நான் சாக்கடையாட்டி எப்படி பேசுறா பாரு. இவ வாயை கிழிக்காம இன்னும் வேடிக்கை பாக்குறோம். ஏட்டி நான் சாக்கடையாட்டி வாய முடு குடிக்கார பயல. உங்ககிட்ட யார் பேசுவா? யாத்த வீட்டுக்கு நீ எப்படி வருவ? நீதான் என்னமா திட்டப்பட்டுக்கிட்டு தெரியறல திட்டம். அங்க போனா அவன் மூஞ்சில என் அண்ணன் தம்பியை மொத்த எடுத்துருவானுல, அங்க எப்படி நீ உன் மூஞ்ச காட்டிக்கிட்டு வருவ? என்னடி சொன்ன யாத்தே ஐயோ அம்மா ஐயோ அண்ணனும் தம்பியும் மொத்த எடுப்பானுவல அது யார மொத்தரானு போரட்டி போரட்டி பாவி சண்டாளா, எதுக்குடா அப்படி போட்டு என்னை அடிச்சு கொள்ளுற? இனி வாய் திறந்து ஏதாவது பேசுன உன் வாயிலே மிதிப்ப பாத்துக்க. குடிகார பயல, எதுக்குடா அப்படி என்னை அடிச்சு கொள்ளுற? நீ நெசமான ஆம்பளையா இருந்தா உன் ஆம்பளை தனத்தை என் அண்ணன் கிட்ட என் தம்பி கிட்ட காட்ட வேண்டியதானடா. பொட்டச்சி என்னைய போட்டு புரட்டி எடுக்கிறியே, ஏன்னா நல்ல அறுப்பியா நல்ல சாவு வருமா? உன் வாய் கொழுப்பா ஒட்டக்கதா பாரு என்னமா சாணியை போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிக்கிற? வீட்டுல காலை வச்சு அழுத்தினா ஒரே அடியா உசுறு போறதுல சும்மா சில்லா தட்டிக்கிட்டு நிக்கிற. அப்பதான் கேட்டுக்க ஊட்டியில காலை வச்சு அழுத்தலாம் நல்லா. உனக்காண்டி என் அத்தை வீட்டுல நான் சண்டை விட்டுட்டு வந்துட்டேன்னு இப்படி எல்லாம் பண்றியே. அதே அத்தை வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி நான் போயிட்டா நீ தாண்டா நாட்டுக்கிட்டு தொங்கணும். நான் இதுக்கடி நாண்டுகிட்டு தொங்கணும். இப்பமே கிளம்பி வாத்தா விட்டு ஓடிடி. உன் அண்ணக்காரனும் தம்பிக்காரனும் வந்து என்னத்தை கிழிக்கிறானுங்கன்னு பாக்குறேன். பாட்டே போறேன்டா போறேன். போய் உன்னைய நான் சும்மாவா விடுவேன வைக்கிறேன். உன்னைய நான் என்ன செய்யறேன்னு பாரு. உன் உசுர ஆனா என் அண்ணன் கையாலையும் தம்பி கையாலையும் தான் போகும். அது நல்லா தெரிஞ்சுக்க. பாட்டு பெரிய புடுங்கி இவ அண்ணன் பெரிய இவன் வா. இல்லை அவ கொழுப்படுத்து பேசிட்டு போற. கைய கால உடைச்சு உள்ளறைய போட்டு வைக்காத. என்னடா அவளை துரத்துற? அவ போய் எவனத்தான் கூப்பிட்டு வாரேன்னு பாக்குறமா. இந்த பைசாக்கு துப்பல துப்பு கட்ட பயிலுவா அவனுவல ஒன்னத்தையும் பிடிக்க முடியாது. மாமா யாரு சிங்கமாச்சே? 50 பேர் இல்ல 100 பேர் வந்தாலும் ஒத்தையில நின்று சமாளிப்பான். இப்பதான் அவனைய பாக்க எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது வாயை அடக்கிக்கிட்டு இருக்கல பாரு சிறுக்கி. அச்சோ மழை வராதுன்னு பார்த்தா என்ன இப்படி மழை அடிக்குது? இந்த மனசு எங்க போனாருன்னு தெரியல. கூட வேற தம்பியை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. மழையில 2 பேரும் நினைச்சு விட்டாங்களா என்ன? ஐயோ கையில கூட கொடை எடுத்துக்கிட்டு வரல. 6 மணி ஆயிட்டா அடமழையா அடிச்சு தொலையுது. எதுக்கு இப்படி மழை பெய்யுது? யாரு இப்ப இந்த மழையை கேட்டா? இன்னும் மழை நாள் மாதிரி அன்னாட தவறாம மழை பெய்யுது. ஐயோ இந்த மனசு எங்க போனாரு? தினந்தோறும் சரி எத்தனை மணிக்கு தான் மழை வருதுன்னு தெரியும். இந்த டிவி காரனோட மழை விட்டுன்னு சொல்றானவன். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ராக்குத்தடிக்கு கிளம்பிடுறது. ஆத்தி இந்த வந்துட்ட பிள்ளையா? என்னடி பண்ற? வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருந்தது, அதான் கொஞ்சம் மழையில நினைச்சிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பதில் சொல்ற பாரு இவ. இம்புட்ட மழை பெய்யுது என்னடி செய்யற? உங்களை காரணம் தேடிக்கிட்டு வந்தா என்னங்க நீங்க? நான் ஒண்ணும் தெரியாது குழந்தை பாரு. நான் அப்படியே தொலைஞ்சு போயிடுறேன் தேடிக்கிட்டு வந்தாலாம். வீட்டுல யாரு இருக்கா? அம்மாவை தனியா விட்டுட்டு வந்த? அவ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாவ. எங்க போனீங்க? போனா நேரத்தோட வீட்டுக்கு வரது இல்லையா? மழையில நினைச்சிட்டு பாருப்ப. போறவர கையில ஒரு கொடையை கொண்டு போனா என்ன? அந்த அறிவு கூட இருக்காதே. ஏண்டி நான் போன நேரம் மத்தியானம் மண்டிய பழக்கிற வெயில் அடிச்சது. நான் கையில கொடையை எடுத்துக்கிட்டு போகல. நான் வீட்டுல இருந்து வாருவேன். நீ ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு வந்தா என்ன? உங்களை ரொம்ப நேரமா காணோம், அதான் அப்படியே வந்துட்டேன். நல்ல பதிலிட்டி. அட ஆமா தம்பி எங்க? தம்பியா? எந்த தம்பியை கேக்குற? உங்க தம்பியதான். அவன் எங்க என்னைய கேட்டா எனக்கு அப்படி பண்ணி தெரியும். எங்க உங்க கூட வரலையா? ஏட்டி அவனை வீட்டுல விட்டுட்டு தானே நான் மட்டும் போனேன். என்ன அவரு உங்க கூட வரலையா? அப்ப எங்க போனாரு? ஆளைய காணோம் வீட்டுல. எப்பதுல இருந்து காணோம்? எங்க சாயங்காலத்துல இருந்து ஆளை காணோம். சாப்பிட்டு கூட நான் போய் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. சாயங்காலத்துல இருந்து காணுமா? ஏதாவது பயில கூட சேர்ந்துக்கிட்டு இங்க எது போயிருப்பான். வீட்டுல இருந்தா தனியா ஒரு மாதிரி இருக்கும்ல, இங்க எது போயிருப்பான். மழை விட்ட பிறகு வருவான். அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சென்னல்ல இருந்து சின்னவனு கூப்பிடுறப்பல என்ன தெரிய 2 பேரும் மாமா காணாம தேடிட்டு வந்தோம்டியா. நீ பார்த்தா மாமாவை காணாம தேடிட்டு வந்த மாதிரி தெரியலையே. என்ன அடிக்கிற மழையில 2 பேரும் சாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்களா? ஏடி என்னடி நீ உட்கார்ந்து சாத்திடி. கதவை சாத்திக்கிட்டு உள்ளதா இருக்கா? நீங்க 2 பேரும் தான் மழையில நினைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. பாருங்க உங்களால. சரி வீட்டுக்கு வா வீட்டுல போய் ஏதாவது பேசிக்கலாம். மாமா மழையில நினைறது கொஞ்சம் நல்லதா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நினைச்சுக்கிட்டு போலாமே. மழையில நினைறது நல்லா இருக்குது நினைச்சுக்கிட்டு போலாமா? ஆமா மாமா ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. மனசுல உள்ள பாரம்லாம் என்னமோ குறையிற மாதிரி இருக்கு. அது சரிதான் உனக்கு.
என்ன மழை அடிக்குது, மக்க மனுஷன் எல்லாம் உள்ள புந்துக்கிட்டு வீடு வசதி என்ன ஆகுதுன்னு புலம்பிக்கிட்டு கிடக்குதுவ. உனக்கேட்டியே என்ன மாமா கைய கொடுங்க, மழையில எவ்வளவு ஜாலியா இருக்கு. என்னடி பண்ண போற? உங்க கையை பிடிச்சிட்டு செத்த நேரம் இப்படி மழையில நினைலாம்னு பாக்குறேன். ஏய் தண்ணி வச்சு செத்துருவோம், வாடி வீட்டுக்கு போலாம். பகல்ல வெயில ராத்திரில மழையும் அடிக்குது. அடிக்கிற மழையில நினைச்சா சுத்தமா உடம்புக்கு சரி வராது. நான் வரமாட்டேன் போங்க, இப்படியே செத்த நேரம் நின்னுட்டு தான் வருவேன். ஏட்டி நீ என்னவோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்க, நல்லா தெரியுதுட்டி. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ரசத்தி. பேசாம வீட்டுக்கு வந்துரு, இல்ல ஒரு போடு போட்டு தரன்னு எடுத்துட்டு போவேன். எங்க முடிஞ்சா எடுத்துட்டு போங்க. என்ன செய்ய மாட்டேன்னு பாக்குறியா? அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுவ மாட்டியா? முடிஞ்சா செய்யுங்களா. ஏட்டி உன்னை தூக்க முடியாதுன்னு பாக்குறியா? அம்மா அக்கா சொல்றாங்களே தூக்கிட்டு தான் போங்கள. எம்படி நேரம் நின்னு நானும் வேடிக்கை பாக்குறது உங்களை. சின்ன பண்ண ஓத வாங்க போறேன். அடிக்கிற மழையில நீங்க 2 பேரும் பிரீசோ காட்டுறீங்க, அப்புறம் அது யாரு தான் பாக்காம இருப்பா. தூக்கிட்டு போங்க. என்ன தூக்க முடியாதுன்னு நினைச்சு சிரிக்கிறியா? மாமா பாத்து பாத்தியாட்டி மாமன் தெம்ப? இப்படி சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுட்டி. இந்த மழை சத்தத்துல உன் சிரிப்பு சத்தமும் சேர்ந்து எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மழையில நினைக்கணுமா?